السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக. அந்த அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எவ்வாறு இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானா என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்கு குறித்தான தோழர்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் படிப்பினை தரும் வரலாறுகள் என்ற அடிப்படையில் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே நாம் இன்று பார்த்து இருக்கக்கூடிய வரலாறு அல்லாஹ் கூறக்கூடிய தோட்டவாசிகளை குறித்து பார்க்க போகிறோம். அன்பிற்கு குறித்தான தோழர்களே, இந்த தோட்டவாசிகளை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ் கூறுகின்ற தோட்டவாசிகள், அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற தோட்டவாசிகள், அதன் பிறகு ரசூலுல்லாஹினுடைய காலத்திலே வாழ்ந்த தோட்டவாசிகள் என்பதாக 3 படித்தரமாக நம்மால் பிரிக்க முடியும். இந்த இடத்துல இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ் கூறக்கூடிய தோட்டவாசிகளை குறித்து பார்க்க போகிறோம். அது இரண்டையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். அன்பிற்கு குறித்தான தோழர்கள், அல்லாஹ் கூறக்கூடிய அந்த தோட்டவாசிகள் என்பவர்கள், அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு நல்லடியார் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு 5 பிள்ளைகள் இருந்தது. அந்த 5 பிள்ளைகளில் ஒரு மனிதர் நல்ல நேர்மையான நல்ல மனிதராக இருந்தார். மீண்டும் 4 அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தந்தையை அஹமக், அதாவது முட்டாள் என்பதாக சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தந்தை நல்லடியார், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தந்தைக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் கனிகள் பழங்கள் எல்லாம் அதிகமாக காய்க்கக்கூடியதாக, அதிகமாக பழம் தரக்கூடியதாக இருந்தது. அந்த மனிதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த தோட்டங்கள், அதாவது தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களை அறுவடை செய்யக்கூடிய நாளில் ஊரில் போய் ஒரு ஏலான் பண்ணுவார். ஊரில் போய் மக்களை அழைப்பார். அதாவது ஏழை மக்களை அனைவரையும் அழைத்து, நாளை தினம் என்னுடைய தோட்டத்தில் அறுவடை இருக்கிறது, நீங்கள் அனைவரும் வாருங்கள், நான் என்னுடைய தேவைக்கு போக மீது அனைத்தும் உங்களிடத்தில் தருகிறேன் என்பதாக ஏழைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுவார். மறுநாள் அறுவடை நடக்கும். இவருடைய தேவைக்கு போக, அதாவது இவர் குடும்பத்திற்கு உறவினர்களுக்கு போக எடுத்துக்கொண்டு மீதி அனைத்தும் எப்படி என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னா, அந்த ஏழை மக்கள்கிட்ட கொடுத்து விட்டுருவார். இப்படித்தான் அவர் செய்யக்கூடியவராக இருந்தது. இதனால் தான் அவங்களுடைய 4 பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தந்தையை அஹமத் என்பதாக, முட்டாள் என்பதாக சொல்றாங்க. தந்தைக்கு பிழைக்க தெரியல, இதை முழுமையாக நாம் விற்றால் இதிலிருந்து ஏராளமான, அதாவது பைசாக்களை செல்வங்களை பெற்று நாம் நல்ல நிலையில இருக்கலாம், இவர் ஏன் இப்படி பண்றாரு, முட்டாள்தனமா பண்றாரு அப்படின்னு தந்தையை சொல்லக்கூடியவர்களாம் 4 மகன்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்துல தந்தை மரணித்து விடுகிறார். அந்த சொத்து அப்படியே 4 மகன்கள், அதாவது 5 மகன்கள் இடத்திலும் வருகிறது. இந்த நேரத்துல 4 மகன்களும் சொல்றாங்க, நம்ம இனிமே ஏழைகளுக்கு தரவே கூடாது. ஆனா ஒரு நல்ல மனிதர் இருக்காரு, அவர் சொல்றாரு, இல்லப்பா தந்தை அப்படிதான் இருந்தார், நம்ம ஏழைகளுக்கு கொடுப்போம், அதான் நமக்கு நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னைக்குமே என்ன, அதிகம் தானே மிகைக்கும். அந்த அடிப்படையில் இந்த 4 பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஒரு மனிதரை மிகச்சிடுறாங்க. அவரும் ஏத்துக்கிறார். அல்லாஹ் தஆலா அதெல்லாம் சொல்றான் பாருங்க அருள்மறையாம் புதுமறையில, இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா இது அக்ஸமூல யஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். அதாவது நாம் எப்படி தோட்டவாசிகளை சோதித்தோமோ அதே போன்று மக்காவாசிகளையும் சோதிப்போம் என்பதை அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொல்றான். இந்த இடத்துல நமக்கு தேவையானது தோட்டவாசிகளை நாம் சோதித்தோம். எப்படி சோதித்தோம் அப்படின்னா, அந்த மக்கள் இது அக்ஸமூல யஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன், அவர்கள் சத்தியம் செய்தார்கள், இனிமேல் நாங்கள் எந்த ஏழைகளுக்கும் தரமாட்டோம், இனிமேல் நாங்கள் இது வரக்கூடிய இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்களின் அதாவது கனிகளையும் விற்று அதை நாங்கள் அப்படியே எங்களுடைய தேவைகளுக்கு வைத்துக் கொள்வோம், நாங்கள் உயர்ந்த நிலையை அடைவோம் என்பதாக அவர்கள் தங்களுக்குள்ளே சத்தியம் செய்து கொண்டார்கள். சத்தியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு நல்ல மனிதர் ஒரு மகன் இருந்தார். அவர் சொல்லுவாரு, வலா இஸ்தஸ்னூன், அதான் அந்த மனிதர் சொல்றாரு, நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கப்பா, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, நம்ம அதை அறுவடை செய்வோம் தான், அறுவடை செய்து நம்மளே வைத்துக் கொள்வோம், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அதை அறுவடை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு நல்ல மனிதர். ஆனா அந்த 4 பேர் என்ன பண்ணல, இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத சொல்லல. ஆனா எப்படி சத்தியம் செய்யறாங்க, நாளை காலையில, அதாவது அவங்க போய் அந்த தோட்டத்தை பாக்குறாங்க. தோட்டத்தை பாக்குறப்ப காய் கனிகள் எல்லாம் அதாவது பழுத்து நாளைய தினம் அறுவடை செய்திடலாம். இன்றைக்கு பார்க்கிறாங்க, நாளைய தினம் அறுவடை செஞ்சிருவோம், சத்தியமா எந்த வேலைக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. இந்த நேரத்தில் அந்த நல்ல மகன் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அப்பதான் சரியான முறையில் அமையும் அப்படிங்கும் பொழுது அந்த 4 பேரும் இன்ஷா அல்லாஹ் சொல்லல. இன்ஷா அல்லாஹ் சொல்லாம அதை கடந்து விட்டு செல்கிறார். இந்த நேரத்தில்
அல்லாஹ் தஆலா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஃபதாஃப அலைஹா தாயிஃபு மின் ரப்பிக வஹும் நாயிமுன். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சத்தியம் செஞ்சுட்டு தூங்க போயிடுறாங்க. நாளைக்கு காலையில் என்ன பண்ணிடுவோம், போய் அறுவடை செஞ்சிருவோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு அழிவை ஏற்படுத்துகிறான். அந்த அழிவு என்ன பண்ணுது, ஃபதாஃப அலைஹா, அதை சுற்றி வருகிறது. அதாவது தவாஃப் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, தவாஃப் சுற்றி வருது. அந்த அழிவு என்ன பண்ணுது, இறங்கி அந்த தோட்டத்தை ஒரு சுத்தி அது அப்படியே இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் பழங்களையும் நாசமாக்கி அழித்து விடுகிறது. அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, இது எதுவும் அவங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் அந்த அதாவது தோட்டம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பழங்கள் இல்லாமல் காய்கனிகள் எதுவும் இல்லாமல் அழிக்கப்பட்டதாக நாசமாக்கப்பட்டதாக ஆயிருச்சு. எப்படி அந்த அறுவடை செய்த பிறகு அங்க உள்ள பொருள்லாம் காஞ்சி கருவாடா இருக்கும்ல, அதாவது அந்த செடி கொடிகள் எல்லாம், அது போன்ற ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா அந்த தோட்டத்தை மாத்திட்டான். இந்த நேரத்துல ஃபதனாதவு முஸ்பிஹீன், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த 5 நபர்கள் ஒருவர் எந்திரிச்சு, எப்பா எந்திரிங்கப்பா, சீக்கிரமா போவோம், சீக்கிரமா போய் அறுவடை செஞ்சிரும் அப்படின்னு விடிய காலையில, காலை நேரம் வருவதற்கு முன்னாலே இரவு நேரத்திலே என்ன பண்றாங்க, எந்திரிச்சு அவர் எல்லாத்தையும் எழுப்புறாரு, சீக்கிரமா போவோம், சீக்கிரமா போய் நம்ம அறுவடை செய்தால்தான் அனிகுது அலா ஹரிசிக்கும் இன் குந்தும் சாரிமீன், நம்ம சீக்கிரமா செய்து அந்த அறுவடைகளை செய்தால்தான் நாம் ஏழைகளுக்கு தராமல் நம்மால் கொண்டு வர முடியும். அது ஏன்னா ஏழைகளுக்கு தெரியும், இந்த நாள் வந்தா இந்த தோட்டத்தில் அறுவடை செய்வாங்க, நம்ம போனா அந்த தோட்டத்தை நமக்கு தருவாங்க அப்படின்னு அவங்க அறிஞ்சு வச்சிருக்காங்க. மறுநாள் ஆனா அறுவடை செய்ய போறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இரவிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு ஒருவர் எழுப்பிட்டு நம்ம சீக்கிரமா போய் என்ன பண்ணிடுவோம், அறுவடை பண்ணிடுவோம். அப்பதான் அந்த ஏழைகளுக்கு தராமல் நம்மளால கொண்டு வர முடியும், நம்ம நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ முடியும், அதை விற்று அப்படின்னு என்ன பண்றாங்க, எழுந்து கொண்டு வருகிறாங்க. எப்படி வராங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க, எவ்வளவு அழகாக ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நம்ம நேரடியா எப்படி பார்ப்போமோ அதே போன்று அல்லாஹ் பேசுகிறான். அவர் எப்படி வராங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கும் தெரியாம பயந்துகிட்டே போறாங்க. அதாவது பயந்துகிட்டே பொறுமையா பேசிக்கிட்டு போறாங்க. யாருக்கும் கேட்டுடக்கூடாது, நம்ம போறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சா யாராவது வந்துருவாங்க, அதனால யாருக்கும் தெரியாம போவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, பயந்து கொண்டு பொறுமையா பேசிக்கிட்டே போறாங்க. என்ன பேசுறாங்க, அல்லாஹ் எதுகுலன்னல் யௌம அலைக்கும் மிஸ்கின், அந்த ஒரு நல்ல மனிதர் இருந்தாலும் அவரை பார்த்து சொல்றாங்க, இன்றைக்கு ஒரு மிஸ்கினை, ஒரு ஏழையை நீ உள்ள விட்டுறக்கூடாது, நீ மட்டும்தான் இங்க இருக்கவனே பலவீனமானவனா இருக்க, நீ யார் என்ன பண்ணிடக்கூடாது, யாரையும் உள்ள விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் அறுவடை பண்றோம், நாமளே அதனுடைய சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வகதவு அலா ஹர்தின் காதிரின், இப்படி எண்ணத்துல வச்சுட்டு, இப்படி ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, வராங்க. வரும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, அதாவது இந்த விடியற் காலையிலேயே அவங்களுடைய தோட்டத்தின் பக்கம் வந்துடுறாங்க. வந்த பிறகு ஃபலம்மார் அவங்க தோட்டத்தை பாக்குறாங்க. அந்த இருளே என்ன பண்றாங்க, தோட்டத்தை பாக்குறாங்க. காலு இன்னால் அதாலோன், அந்த நேரத்தில் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம வழி தவறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இது நம்ம தோட்டம் இல்ல, இது நம்ம தோட்டம் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு தோட்டம் நினைக்கிறேன், நம்ம வேற வழியில வந்துட்டோம் இருள்னால அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம நல்ல மனிதர் சொல்றாரு, அது 5 நபர்கள் ஒரு நல்ல மனிதர் இருந்தார்ல, அவர் சொல்றாரு, பல் நஹ்னு மஹ்ரூமுன், இல்லப்பா இது நம்ம தோட்டம் தான், இது நம்ம தோட்டம், நம்ம ஒன்றும் வழி தவறியெல்லாம் வரல, இது நம்ம தோட்டம் தான். ஏன் தெரியுமா, இது நாம் செய்த குற்றங்களுக்காக, நாம் செய்த அந்த தேவையில்லாத எண்ணத்தின் காரணத்தினால் இதனுடைய பலனை நாம் இழந்து விட்டோம், இதனுடைய பலனை நாம் இழந்து விட்டோம். கால அவுசத்துஹும் அலம் அகுல்லக்கும் லௌலா துஸப்பிஹூன், நான் அப்பொழுதே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த நல்ல மனிதர் சொல்றார், நான் அப்பொழுதே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அல்லாஹ்வை துதிப்பாருங்கன்னு சொன்னேன்ல, நீங்க அப்பயே இன்ஷா அல்லாஹ்னு சொல்லி இருக்கலாம்ல, ஏன் நீங்க அல்லாஹ்வை துதிப்பாடவில்லை, நீங்க ஏன் அல்லாஹ் அந்த நேரத்தில் அழைக்கிற அப்படின்னு என்ன பண்றாரு அந்த மனிதர் சொல்றார். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அதாவது தாங்க முடியல, வருத்தம், ஏழைகளுக்கு தரவே கூடாது என்கின்ற எண்ணம் இருந்தாலும் ஒரு வருத்தம், என்னடா இப்படி ஆகி போச்சு, இவ்வளவு பழங்கள் காய்கனிகள் எல்லாம் இருந்தது, இப்படி அழிவுக்குள்ளாயிருச்சு என்பதாக அவர்கள் நிந்திக்கப்பட்டு சொல்றாங்க. காலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா தாகீன், அவங்க சொன்னா எப்படி சொன்னா, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவராக இருக்கிறாய், நிச்சயமாக எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் இறைவா என்பதாக சொல்லிவிட்டு அதன் பிறகு அவங்க சொல்றாங்க பாருங்க, இப்பதான் அவங்க சொல்றாங்க, அதாவது நீ அப்பயே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, நீ அப்பயே சொல்லியிருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருவர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, நிந்திக்கிட்டாங்க, அதாவது நிந்தனை செஞ்சு கொண்டாங்க. அதாவது மனிதனுடைய அந்த அறிவு எப்படிப்பட்டதுங்கிற அல்லாஹ் அந்த இடத்துல என்ன பண்றான், நமக்கு அதாவது தெளிவுபடுத்தலாம். அதாவது நம்ம ஆரம்பத்திலே ஒரு நல்லதை சொல்லுவோம், இப்படி செய்யப்பா அப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது ஆரம்பத்தில் ஏற்க மாட்டாங்க. ஆனா இறுதியில அதனுடைய அதனுடைய பாதிப்பை உணர்ந்த பிறகு, நீ அப்பயே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, நீ சொல்லியிருந்தா அதுல இருந்து தப்பிச்சிருப்பேனே, நீ சொல்லியிருந்தா அதுல இருந்து நான் விலகி இருப்பேன் அப்படி என்ன பண்ணுவாங்க. மனிதனுடைய அந்த அறிவை எந்த அளவுக்கு யோசிக்கும், ஆரம்பத்துல புரியாது,
ஆரம்பத்தில் நம்ம ஒரு நல்லதை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா, என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு, இவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு, பூமர் அங்கிளா இருக்காரு, இப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு சமுதாயத்தின் மத்தியில பரவிருச்சு. ஆனா ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது, அதனுடைய இறுதியில் தான் அதனுடைய பாதிப்பு இறங்குது. அந்த மக்கள் சொல்றாங்க ஒருவரை பார்த்து, நீ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம்ல, ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நாம இப்படி செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒருவர் நிந்தனை செய்து கொண்டு அதன் பிறகு சொல்றாங்க, காலு யாவை இலனா இன்னா குன்னா காகின், இறைவா எங்களுக்கு நாங்களே வரம்பு மீறி கொண்டோம், நாங்கள் இதனாலே கேடு அடைந்து விட்டோம், அசா ரப்புனா இபுதிரனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். அதன் பிறகு அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ் நாடினால் இதை விட சிறந்த ஒன்றை நமக்கு தருவோம் அப்படின்னு மனம் திருதி என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இதன் பிறகு நல்ல முறையில வாழ்வோம், என்ன பண்ணுவோம், அழகான முறையில வாழ்வோம், இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு மீண்டும் மாற்றி தரக்கூடும் என்பதா என்ன பண்றாங்க, நல்ல நிலைக்கு அவர்கள் மாறுகிறார்கள். இப்படிதான் என்ன பண்ணுது அவருடைய வரலாறு அல்லாஹ் தஆலா முடிக்கும் பொழுது இப்படி சொல்லிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், கதாலிகல் அதாப் வல அதாபுல் ஆகிரத்தி அக்பர் லவ் கானூ யஅலமூன். அதாவது அல்லாஹ்வுடைய வேதனை உலகத்தில் இப்படிதான் இருக்கும், மறுமையில இதைவிட மோசமானதாக, இதைவிட மிக பெரியதாக இருக்கும், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்பதை என்ன பண்ற அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறார். அதாவது சூரத்துல் கலமுடைய 68வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையும் இந்த தோட்டவாசிகளை பற்றி என்ன பண்ற அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ்வுடைய வேதனை என்பது உலகத்துல யார், அதாவது அவன் கொடுத்ததிலிருந்து மக்களுக்கு கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு இவ்வாறுதான் வேதனை இருக்கும், நாளை மறுமையில இதை விட மிக பெரியதாக இருக்கும் என்பதா என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா சொல்லி கிட்டத்தட்ட 17 வசனங்கள்ல இந்த தோட்டவாசிகளை பற்றி பேசுகிறான். அன்பின் கொடுத்தான தோழர்களை, அதாவது இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு செயலை நம்ம செய்யறதா இருந்தாலும் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ் நாடினால்தான் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் நிகழும். அப்படி நாம ஒரு விஷயத்த சத்தியம் செய்யறோம் அல்லது நாம ஒரு விஷயத்த செய்யறதுக்காக நாடுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது. அது இந்த வரலாற்று நம்மளால என்ன பண்ண முடியுது, புரிய முடிகிறது. அதே போன்று இன்னொரு செய்தியை நம்மளால பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் இரவு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்னா, நான் இன்றைக்கு என்னுடைய மனைவிமார்களிடத்துல ஒன்று கூடுவேன், கிட்டத்தட்ட 100 மனைவிமார்களிடத்துல ஒன்று கூடுவேன், அந்த 100 மனைவிமார்களிடத்திலிருந்தும் பிள்ளைகளை பெற்றெடுப்பேன், அவர்களை நான் குதிரை வீரர்களாக ஆக்கி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்காக விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் மக்கள், அதாவது ஒரு மனிதர் சொல்லுவாரு, நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஒரு மனிதர் சொல்லுவார். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அதனால அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு குழந்தையை கூட பெருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவான். ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு பெண்மணி இடத்துல இருந்து ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பாதி குழந்தையாக பிறக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருந்தார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த 100 மனைவிமாரிடத்திலிருந்தும் ஆண் குழந்தையை பிறக்க செய்து அவர்களை குதிரை வீரர்களாக ஆக்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக அனுப்பி வைத்திருப்பான் என்பதை என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சமா ஆக்கணும். எல்லா நேரங்களிலும் நம்ம எதை செய்வதாக இருந்தாலும், எதை நம்ம திட்டமிட்டாலும் அதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம என்ன பண்ணிடணும், இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடணும். இது முதலாவது படிப்பினை. இரண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எந்த நேரத்திலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மால் முடிந்த அளவு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடணும். கொடுத்தால்தான் குறைக்கப்படாது, இல்லை என்றால் அழிக்கப்பட்டு என்பதை என்ன பண்ண இந்த வரலாறு நம்மால் புரிய முடியுது. அந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, ஏழைகளுக்கு தரவே கூடாது. அவருடைய தந்தை இருக்கின்ற வரை, அதாவது அந்த 5 மகன்களுடைய தந்தை இருக்கின்ற வரை ஏழைகளுக்கு கொடுத்தார். அதனால் அவர் என்ன பண்றாரு, பரக்கத்தான நிலையிலே வாழ்ந்தார். ஆனால் அந்த 5 மகன்கள் அந்த தோட்டத்தை கையில் எடுத்தார்கள். ஒரு இரவிலே அல்லாஹ் தஆலா அதை அழித்து விட்டார். எதன் காரணத்தினால், ஏழைகளுக்கு நாங்கள் தரமாட்டோம் என்கின்ற கஞ்சத்தனம் பட்டார்கள், கஞ்சத்தனம் கொண்டார்கள். அதனால என்ன பண்ற அல்லாஹ் தஆலா மொத்தமா ஒண்ணுமே இல்லாம, யாருக்கு இல்லாம நம்ம ஆக்கிட்டான். அதனால நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை எவ்வளவு நம்மளால முடியுமோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும், கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம அதை வச்சுட்டு கஞ்சத்தனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுவோம், இருக்கிறதையும் இல்லாம ஆக்கிடுவோம். அன்பின் குறித்தான தோழர்களை, உறவுகளையாக நம்மால முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய பாதையை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். அல்லாஹ் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய சொல்லக்கூடிய வரலாறுகள் இதெல்லாம். ஆகையினால என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக கொடுக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படும்.
அதிகரிக்கப்படும், அழிக்கப்படாமல் இருக்கும். அப்படிங்கிறத என்ன பண்ண முடியுது, நம்மளால இந்த வரலாறிலிருந்து புரிய முடிகிறது. அன்பிற்குரித்தான தோழர்களை, உறவுகளை, எதை கேட்டோமோ அந்த வரலாறில் இருந்து படிப்பினை பெற்று அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த அருள் புரிவானா என்று பிரார்த்தித்தவனால இந்த உரைக்கு தேடுகின்றேன். ஹாதா மா ஐந்தி வ இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.